மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம மூவியோடைய ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் செஃப். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு செஃப் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால இன்றைக்கி வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று நடக்க போகுது. அதனால் நம்ம ஹீரோ வாட்டர் மெலனில் நூடுல்ஸ்லாம் செஞ்சு செம்ம டேஸ்டியாக வந்துட்டு சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட்டுக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தா ஹெட் என்ன சொல்கிறாரு, அதாவது டெஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய வந்துட்டு டிபெண்டை பொறுத்து கிடையாதுப்பா, என் டிபெண்ட்டையும் தாண்டி ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வேணால் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மெலன் நூடுல்ஸை சாப்பிட அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் இப்போ நான் அந்த சீஃப் ஹெட்டையும் தவிர்த்து மேலே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது வேறு யாரும் கிடையாது, ஒரு இன்ஃப்ளூயன்சர். அது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாதான் ஸோ அவங்க வந்துட்டு ஹெட் செஃபாகவே ஆக முடியும் போல இருக்குது. அப்படி நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வந்துட்டு ஹீரோடைய ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவ் எல்லாம் எடுக்கிறதுக்காக செம்மையாக வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்க ஹெட் செஃப் நம்ம ஹீரோ சமைச்சா வாட்டர்மெலன் நூடுல்ஸை கொடுக்க ஹீரோ அங்கே வேண்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ஓகே சொல்லி இன்னும் நம்ம ஒரு செஃப் ஆயிடணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஹீரோடைய கனவெல்லாம் அப்படியே தவிடுபடியாயிடுது. ஹீரோயின் வாயில் எடுத்து நூடுல்ஸை வச்சோடனே போயிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் அந்த செஃப் வேஸ்ட், அவனை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோவை பற்றி. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, ஹீரோவுடைய நூடுல்ஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கூட எதுவுமே இன்டர்வியூவில் சொல்லவே இல்லை. அதனால நம்ம ஹீரோவுக்கு வேலை போயிடுது. இப்போ ஹீரோ அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம நல்லா தானடா செஞ்சோம், ஏன்டா இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு வாந்தி அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்தாவதுக்கு வேலை வேற போயிடுச்சா, ஹீரோவுக்கு எங்கேயுமே வேலை தரவே மாட்டேன்ட்டாங்க யாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். இப்போ ஹீரோ வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல ஏறி இறங்குறான். ஆனால் எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரோட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஒன்று வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாபுக்காக நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்கு. அதில் ஒரு மெயில் வருது. என்னன்னா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், கூடவே கொஞ்சம் குக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. ஹீரோ தன்னுடைய வந்துட்டு அடையாளத்தையும் மாற்றிக்கிட்டு என்ன பண்ண, ஒரு ஃபேக் பயோடேட்டா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவன் உனக்கு சமைக்க தெரியுமான்னு மட்டும் தான் கேட்குறா. ஹீரோ தெரியும்னு சொல்கிறான். இப்போ இந்த மாதிரி நான் ஒத்துக்கிட்டேன், எங்கள் அக்கா உன்னை ஒத்துக்கிட்டா தான் உனக்கு இங்கே வேலைன்னு சொல்ல, அந்த அக்கா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். இப்போ ஹீரோயின் மாசா வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது, ஃப்ரிட்ஜை திறன்னு சொல்ல ஹீரோ போயிட்டு திறக்கிறான் ஃப்ரிட்ஜை. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஹீரோயின் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, ஒன்றுமே இல்லாத இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத வச்சு நீ ஏதாவது ஒரு ஃபுட்டு செய்யணும்னு சொல்ல, அங்கே மீதமான சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. பத்தாவதுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சியா சீட்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கேரட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறிங்க இருக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பராக ஜூஸ் எல்லாம் எடுத்து எப்படியோ அழகாக ரைஸ் பால்லாம் பண்ணி கொடுக்க ஸோ ஹீரோவுக்கு வேலை கிடச்சிடுது. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்துட்டு கத்தியை தீத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, ஒரு வேளை நம்ம ஹீரோனை கொலை பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணும். ஆனால் அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோ இங்கே வேலைக்கு வந்திருக்கான் இல்லையா. ஸோ ஹீரோயின் இந்த வீட்டுடைய ஓனருன்றது ஹீரோவுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இப்போ ஹீரோயின் எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறோம். அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட வேலை, வீட்டை க்ளீன் பண்ணணும், பெருக்கணும், வீட்டை துடைக்கணும், அதுக்கப்புறமா துணி துவைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. ஆனால் சமைக்க மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்குறான். அதாவது தங்கச்சிக்கிட்டையும் அக்கா கிட்டையும் கேட்க ரெண்டு பேருமே பெருசாக எதுவும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ கடுப்பாக என்ன பண்ணா, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அக்கா கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அதில் இருக்கிற வந்துட்டு அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு ஹீரோயின் சைன் போட ஹீரோவும் சைன் போடுறான். ஆனால் தெரியாதனமா நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் பேரை சைனாக போட்டுறான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஏய் அந்த செஃப் நீ தானே, அந்த வாட்டர்மெலன் நூடுல்ஸை செஞ்சவன், எனக்கு நல்லா தெரியும் அந்த செஃப் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி வந்துட்டு பொய்யா வந்துட்டு வந்திருக்க, சரி ஓகே உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல, நானே உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வேலைக்கு வச்சுக்க, ஆனால் செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் நீ வரக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோ ஓகே சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்றான், சப்போஸ் நீ சாப்பிட்ற சாப்பாட்டை நீ எனக்காக சமைச்சு கொடுன்னு நீ சொல்கிற அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு நீ கண்டிப்பாக என்னோட பேரை நீ வந்துட்டு உன்னோட லைவ்ல சொல்லணும்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு வேலையே கொடுக்குறாங்க. சமையல் ஒர்க்கே கொடுக்கவே இல்லை. ஹீரோ ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுறான். ஏமா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடவே மாட்டீங்களா, சமையல் வேலையை தான் கொடுங்களாமான்னு சொல்ல ஹீரோவும் என்ன பண்ணா, வலுக்கு டைமாக நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்க, ஆனால் தங்கச்சியும் சாப்பிட மாட்டேன்டா, அக்காவும் சாப்பிட மாட்டேன்டா. ஹீரோ கடுப்பாயிடுறான். ஏமா எப்போ பாரு இந்த ஏபிசி வந்துட்டு ஜூஸையே குடிச்சிட்டு இருக்க, இதையே குடிச்சு நீ சாவ போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அங்கே கத்திட்டு என்ன பண்ணா, துணி காய வச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் நல்லா சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ஏமா தயவு செஞ்சு கொஞ்சம் எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோ இங்கே பார், சமையல் வேலைக்காகவும் தான் நான் வந்தேன், என்னை எப்பயாவது சமைக்க விட்றீங்களா, அக்காவும் தங்கச்சியும் ஏன் நீங்கள் சாப்பிடவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தாங்க. ஹீரோயினே இல்லை. ஹீரோயின் அதை காதில் கூட வாங்காமல் போயிட்டாங்க. ஆனால் இப்படி 2-3 மாதம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் சமையல் ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஹீரோவும் சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஹீரோயின் அவங்களுடைய செகண்ட் ஃப்ளோரில் தான் அவங்களுடைய ரூம் இருக்குது. அங்கே உட்காந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைவ்
லைவ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ தன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஹீரோயின் தன்னோட பேரை சொல்லுவாளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் செகண்ட் ஃப்ளோருக்கு போகவே கூடாதுன்னு சொன்ன நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு ஹீரோ க்ளீன் பண்ணுற மாதிரியே வந்துடுறான். ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு லபக்குன்னு வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பாயிடுறான். என்னடா இவன் நம்ம சாப்பாடை சாப்பிட்டாலே வாந்தி எடுக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய ரூமுக்கு வந்து பார்த்தா தட்டில் சாப்பாடு என்னமோ காலியாகி கிடக்குது. ஆக்சுவலி என்னன்னா கீழே இருக்க ஒரு குப்பைத்தொட்டியில ஹீரோயின் ஒரு வாயா உள்ள போட குப்பைத்தொட்டியில கீழே துப்பிடுறாங்க போல இருக்கு. அது லைவ்ல தெரியவே இல்லை. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களே கேமரால, அந்த கேமராவுடைய மெமரி கார்டை நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். பத்தாதுக்கு இப்போ நம்ம ஹீரோ அந்த ரூமை சுற்றி பார்க்க நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா குண்டாயிடுவேன்னு சொல்லிட்டு போஸ்டர் மட்டும் அங்கங்கே இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஏமா நீ ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் தானே, ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்னா சாப்பிட்டுட்டு தானே ரிவ்யூ சொன்னோம், நீ ஒவ்வொரு வாயும் சாப்பிட கீழே துப்பி வச்சிருக்க, இதுல இந்த மெமரி கார்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது. அப்போ அன்னைக்கு கூட என்னோட சாப்பாடை நீ சாப்பிட்டது வந்துட்டு பார்த்தனா போயிட்டு வாந்தி எடுத்திருக்கனா, என் சாப்பாடை நீ சாப்பிடவே இல்லை, வாயில் போட்ட உடனே கொண்டு போயிட்டு நீ மட்டும் துப்பிட்ட, அதனால வந்துட்டு என் மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த மெமரி கார்டை வச்சு உன்னோட வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்குறேன் பாரு, உன்னால தானே என் வேலை போச்சு, உன்னால தானே என்னோட கெரியரே போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பை அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு போயிட தங்கச்சியும் அக்காவும் உட்காந்து ஐயோ ஹீரோ ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. தங்கச்சிக்காரி அக்கா கிட்ட சொல்ற, அக்கா நீ தான்க்கா போய் அவனை கன்வின்ஸ் பண்ண முடியும், என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் அவன் இல்லைக்கா, போயிட்டு கொஞ்சம் இறங்கி போய் பேசுன்னு சொல்ல ஹீரோயினுமே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இங்கே பாருப்பா சாரிப்பா தயவு செஞ்சு மன்னிச்சிடு, தயவு செஞ்சு மெமரி கார்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ துணி காய் வச்சுட்டு இருக்கான். போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு போக ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு இருக்கான். அங்கேயும் போயிட்டு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. அப்பயும் நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்போ ஹீரோயின் நீங்கள் பார் தயவு செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிதான். இந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, எப்படியா இருந்தாலும் இவன் ரூமில் தான் வந்துட்டு மெமரி கார்டு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ரூமுக்குள்ளே போயிட்டு மெமரி கார்டை திருடுறதுக்காக போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்துருவானா, அவ்வளோதான். ஹீரோயின் பயத்தில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா ஹீரோவுடைய பெட்டிலே படுத்துடுறாங்க. ஏமா பெட்டில் படுத்தா எப்படிமா நீ மறைஞ்சு போவோம் தான் எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அவனோட இன்னர்வியர்லாம் கழட்டிட்டு வந்து படுக்க ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறாங்க. இப்போ இன்னர்வியர்லாம் கழட்டி வேறு இருக்கா, அவ்வளோதான். நம்ம ஹீரோ ஐயோ என்னை கற்பழிக்க வரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோயின் அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறாங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க, நல்ல வேலை இன்னர்வியரில் நான் இந்த மெமரி கார்டை வச்சிருந்தேன், இவ இதை மட்டும் தான் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே தான் அந்த மெமரி கார்டு இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய தங்கச்சி போயிட்டு வந்துட்டு சாப்பாடுலாம் செம்ம டேஸ்ட்டாக நீ சமைக்கிற, ஆனால் தயவு செஞ்சு எங்கள் அக்காவுடைய லைஃப்பை மட்டும் கெடுத்துறாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்றான். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வருது வீடியோவுக்கு, இந்த மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்காங்களேன்னு சொல்ல அவ்வளோதான். ஹீரோயின் பயந்து போயிட்டு பதட்டமாயிட்டு போயிட்டு அவங்களுடைய வெயிட் எல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய வெயிட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 கிலோ ஏறி இருக்குது. இப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கக்குள்ள ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே குண்டா இருந்தாங்க போல இருக்கு. அந்த ஒரு சீன் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு சொல்லிட்டு வேர்க்குது. வெளியே உட்காந்து ஹீரோவுமே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தவங்க ஹீரோயினை குண்டா இருக்கவங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிகம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி போவேன். உள்ள மூச்சு பேச்சே காணும். உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் மயங்கி போய் கிடக்குறாங்க. ஹீரோ எப்படியோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியான நியூஸ் கிடைக்குது. என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு நோய் இருக்குது. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 2-3 வருஷமா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடே எடுத்துக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அந்த ஏபிசி ஜூஸ் மட்டும்தான். இதை நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு தெரிஞ்சோடனே ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகுது. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இந்த ஃபுட்டுனாவே வந்து பார்த்தீங்கன்னா பயம் போல இருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நோய் கிடையாது, ஒரு பயம். ஹீரோயினுக்கு சாப்பாடுனாலே பயம். ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா குண்டாயிட்டோம்னா நம்ம ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ன்றதே அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்தே சாப்பிடாமலே விட்டுட்டாங்க போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோயினுடைய லைஃபே வந்துட்டு போயிருக்கு. ஆக்சுவலி என்னன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயின் ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. அதுக்கு காரணம் பயம், குண்டாயிடுவோமோன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸராக இன்றும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்காங்க போல இருக்குது. அன்றைக்கி நம்ம ஹீரோ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க கூட ஸோ ஹீரோயினுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கும், இவங்க குண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்டை பார்த்து தான் ஹீரோயினுக்கு குண்டுன்ற வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டு வாமிட் எடுத்திருக்காங்க ஹீரோவுடைய நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு. இப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்குமே தெரிய வருது. ஹீரோவுக்கு தெரிஞ்சோடனே ஹீரோ கஷ்டப்படுறான். ஐயோ பாவம் இந்த பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம், ஆனால் இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது, அது தெரியாமல் நம்ம இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்பட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோஸ்ட் மாதிரி இருந்து அதுக்கப்புறமா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதை நம்ம ஹீரோயின் மறந்தே போயிட்டாங்க. ஆனால் இப்போ ஹீரோயினுக்கு உடம்பு முடியல. பட் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சமைச்சு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பிராண்டு. ஹீரோயினாலையும் எதுவும் பண்ண முடியாதனால ஆல்ரெடி கான்ட்ராக்ட் சைன் போட்டதுனால ஹீரோயினும் வந்து என்ன
பண்ணுறாங்க, இப்போ ஹீரோ சமைச்சிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்தில் நின்று இப்போ இதை சாப்பிட்டே ஆகணும். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடை பார்த்தோன்னே வந்துட்டு பயம் வந்துருச்சு, மறுபடியும் அந்த நோய் வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்குது. இதனால நம்ம ஹீரோயின் பதட்டப்பட்டுட்டு இருக்க. ஆனால் இது பக்கத்துலேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு நிமிஷம் சாப்பிடாதீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டேரக்டர்கிட்டையும் ஹோஸ்ட்டுக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பேசாமல் ஹீரோயின் சமைக்கிட்டுமே, நான் வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேனே, இது வரைக்கும் ஃபுட்லி இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு சமைச்சதே கிடையாது இல்லையா இவங்க, அதனால் வந்துட்டு இது இப்போ நீங்கள் இவங்க சமைக்கட்டும், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன்னு சொல்ல, அங்கே இருக்கவங்களும் இது நல்லா இருக்கேன்னு சொல்ல, ஹீரோவுமே நின்று என்ன பண்ண ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயின் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமையல் கேப்புக்கு நடுவில் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுறது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ பக்கத்தில் வந்தோடனே ஹீரோயின் நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்க்குறாங்க. பிகாஸ் ஏன்னா தனக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு இவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேலே லைட்டாக வந்துட்டு ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸுமே சொல்கிறாங்க. நான் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீ எனக்கு இது ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் பண்ண. அப்போ தான் ஹீரோயின் அவங்களுடைய ஃபுல்லாக கதையை சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோயின் ஃபுட் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனால நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு அவங்க குண்டா இருந்திருப்பாங்க. இதனால ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அங்கே இருக்கவங்க எல்லாருமே, அதாவது செட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா திண்டு குண்டாயிட்டு அப்படி இப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினுக்கு மயக்கம் வந்து அந்த ஒரு பயம்ன்ற அந்த நோய் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு சாப்பாடை பார்த்தாலே அவங்களுக்கு பயம். எப்பயுமே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் மட்டும் தான் குடிப்பாங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா அவன் கையில் இருக்க அந்த வந்துட்டு மெமரி கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் அந்த மெமரி கார்டை கொடுத்துட்றான். ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயிலேருந்து வெளியே வரணும், ஆனால் அது எப்படி வரணுன்றது தெரியல. இப்போ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா, கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய ஆன்லைன் வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட சொல்லிடுறான். இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு என்னோட போஸ்ட்லாம் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போஸ்ட் போட சொல்லிட்டு ஹீரோயினை நம்ம ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை நம்ம ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்து, ஸோ ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயிலேருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்படி ஒரு நாள் வந்துட்டு அந்த நோயை பற்றி நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய ஆப்போனன்ட் இவனும் ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் தான். இவன் என்ன பண்ணா, ஹீரோவும் பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டாரான். இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஹீரோயினோட பேர் கெட்டு போச்சு. இந்த மாதிரி நீ ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர், ஆனால் சாப்பாடை சாப்பிடாமலே கீழே துப்பி எங்களுக்கு நீ ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கியா, நீலாம் என்ன இன்ஃப்ளூயன்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போட, அவ்வளோதான் ஹீரோயின் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ரூம்லேருந்து வெளியே வரதில்லை, ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருந்த ஜூஸை கூட குடிக்கிறதில்ல. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணா, மற்றவங்களாம் சொல்கிறத நீ காதில் வாங்கினா எப்பயுமே உன்னோட லைஃப்பில் நீ பின்னாடி தங்கி தான் இருப்ப. ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்காத. உனக்கு வந்துட்டு ஹேட்டாக, அதாவது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க இருந்தாலும் பாசிட்டிவாக 1-2 பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்க, அவங்களுக்காக நீ உன்னுடைய லைஃப்பை ட்ராவல் பண்ணு, அதுதான் உன்னுடைய லைஃப்க்கு நல்லதுன்னு சொல்ல. அடுத்த நாள் ஹீரோயினை காணோம். ஹீரோ பதட்டமாய் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோயின் ஃபோனை எடுக்க மாட்டேன்டாங்க. ஹீரோ ஒரு பக்கம், ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேட, அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோவில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சமாக சாப்பாடை கொடுத்து பழகிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபேக்காக ரிவ்யூ கொடுத்தாங்க. அதாவது வந்துட்டு ஃபேக்குன்னு கிடையாது, ஹீரோயின் அந்த பயத்தினால, தன்னோட குண்டாயிடுமோன்ற அந்த பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்காக எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேருந்தும் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன். ஆனால் அன்றைக்கி உண்மையாகவே வந்துட்டு ஹீரோ சமைச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பேக் சைடில் இருக்கவங்க நான் குண்டா இருக்கவங்கன்னு சொல்லிட்டாங்களே, அந்த கமெண்ட் கொடுத்துட்டாங்களேன்றதுனால தான் நான் போயிட்டு வாந்தி எடுக்கிறதுக்காக போயிட்டேன். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டையும் ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ சமைச்ச சாப்பாடுமே நல்லா இருக்குன்னு சொல்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஹீரோயினோட தங்கச்சி இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு சூப்பரான லைஃப்பை வந்துட்டு ஹீரோயினோட வீட்டிலே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதில் நடுவில் பத்தாததுக்கு நம்ம ஹீரோ வேறு, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் செஃப்பாகவே மாறிடான். ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ்லாம் சமைச்சு கொடுக்க, கூடவே இவங்களுடைய குட்டி ரொமான்ஸையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சுத்தமாகவே இப்போ அந்த நோயிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதாவது நம்மளுடைய உருவ தோற்றம் எப்படி இருந்தாலும் நம்மளை லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம உருவம் எப்படி இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, நம்மளை அவங்க லவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பண்ணுவாங்க தான். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய கண்ணுக்கு நம்ம அசிங்கமாக தெரிஞ்சுன்னா அது நம்ம மேலே தப்பு கிடையாது, அவங்களுடைய தப்பு தான். அதனால எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க நெகட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது, 1-2 இருக்க பாசிட்டிவ் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக இந்த ஒரு மினி மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.